ஹே நசீஸ் ஃபேமிலி, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். ஈத் உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கும் அப்படி தான் போணுச்சு. யாரெல்லாம் அரஃபா நோன்பு வச்சிங்க வைக்கலங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஈத்னாலே எல்லார் வீட்லேயும் கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் டீப் கிளீனிங்கில் இறங்கிட்டோம். ஆக்சுவலி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் க்ளீன் பண்ணுற ஆர்வத்தில் என் அக்கா அவளோட ஷீல்டை கூட கீழே போட்டு, கஷ்டப்பட்டு வாங்கின ஷீல்டை எப்படி கீழே போட்டு வச்சிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தொடச்சி எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஸ்விட்ச் போர்டு அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். ஈத்னா மட்டும்தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. நார்மல் டேஸ்லலாம் க்ளீன் பண்ணலாம்னு நினைப்போம். சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருவோம். எங்களை மாதிரியா நீங்களும்? அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்விட்ச் போர்டில் லைட்டாக டெட்டாயில் ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதையுமே நானும் அக்காவும் சேர்ந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பரவாயில்லையே, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ண வந்தாச்சு. ஃப்ரிட்ஜுமே அம்மி லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை துணி வச்சு நாங்கள் வைப் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஒர்க்குமே சைட் பை சைடு நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரஃபா நோன்பு வச்சிருந்தோம். அம்மாக்கும் அக்காவுக்கும் ஹெல்த் இஷ்யூனால கொஞ்சம் வைக்கல. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வச்சிருந்தோம். சைட் பை சைடு பேசிட்டே க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பாய்ஜான் வீட்டில் தான் இருந்தார். நானே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தலைவர் இறங்கிட்டாரு. ஏசி க்ளீன் பண்ணால் மட்டும் பத்தாது, என் வீடியோக்கும் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஹாய் நசீஸ் ஃபேமிலி, இன்னமேட்டு உங்கள் விளாகில் அஷ்வாக்கும் நானும் வருவேன். ஓகே, இன்னும் ஃபியூ டேஸில் பெங்களூர் எபிசோடு வரும். அது எப்படியும் ஐ திங்க் 15 சம்திங் வரும். நல்லாயிருக்கும். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. பக்ரீத் விளாகில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளோட பங்களிப்பு கொஞ்சம் இருக்கணுமேன்ட்டு ஏசியை நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஷல்லா, இதை நம்ம வெளியே கொடுத்துருந்தா 1200 வரும். இதை நம்மளே க்ளீன் பண்ணியாச்சு. அந்த 1200க்கு பக்ரீத் ஈவினிங் வெளியே போய் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். பாய். ஹாய் நசீஸ் ஃபேமிலி, அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, டைம் 3 o'clock. ஆக்சுவலாக நாளைக்கு பக்ரீத்துங்கிறனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஏசி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஏசி கால் பண்ணி கேட்டப்போ சம்திங் 1000 சொன்னாங்க. எதுக்கடா 1000 கொடுத்து நம்ம வெளியே பண்ணணும், நம்மளுக்கு கையில் வேலை இருக்குது, நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏசியை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சரி விளாக் எடுக்கிறேன் பாய்ஜான் அப்படின்னா, ஓகே விளாக் தானே எடு பாய்ஜானை போடு, வியூஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சரின்னு அது ஒரு கண்டென்ட்டாக ஆக்கிட்டு இருக்கா. இன்ஷால்லா பெங்களூர் எபிசோடு இருக்குது, அதை இன்ஷால்லா நான் போட சொல்கிறேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பெங்களூர் சிவாஜி நகரோடது. இன்னொரு 2 or 3 டேஸில் சூப்பர் அடித்து தூள் கலப்புங்க. இதை தான் எதிர்பார்த்தேன். எல்லாம் நம்ம கை வண்ணோங்க ஏசியிலேருந்து பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பொழுதுமே கொடுங்க. இன்னும் நிறையா வீடியோவில் இனிமேட்டு நானும் வருவேன். மீட் பண்ணுவோம். பாய். அண்ட் அஸ்வானுமே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சொல்ல போனால் அஸ்வான் தூங்குறனால தான் கொஞ்சம் ஒர்க்கே போகுதுங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அஸ்வான் இருக்கனால சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வியூ கேமராக்கு நல்லா இருந்துச்சு. சரி, இதை ஒரு கிளிப்ஸாக எடுத்து ஆட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதையும் எடுத்தேன். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கான டைமும் வந்தாச்சு. தொழுதுட்டு அதுக்கப்புறம் அம்மா சாம்பிராணி இதை ஏற்றி வைக்க சொன்னாங்க. சரி, நான் அதையும் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் நோன்பு திறக்க உட்காந்துட்டோம். அகெயின் இந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நோன்பு வச்சுட்டு இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸோட தொழுதுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்போதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு எங்கள் வீட்டு கிட்டே இருக்க பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி கொடுத்தாங்க. அதுவும் கைமா கஞ்சி. அந்த நோன்பு வச்சுட்டு சேம் இதே கஞ்சியை குடிக்கும் போது அப்படியே ரமதான் ஃபீல் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நோம்பெல்லாம் திறந்துட்டு தொழுதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கிச்சன் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. அதையுமே
வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடியே சொல்ல மறந்தாச்சு, அக்கா வந்து ஃபுல்லாக வீடு எல்லாத்தையுமே வந்து மாப் பண்ணிட்டாங்க. வீடியோ எடுத்துகிட்டே க்ளீன் பண்ணோன்னா இன்னும் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலை. கிச்சன் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மெஹந்தி தான். ஸோ மெஹந்தி செட்டப்காக ரெடி பண்ண உட்காந்தாச்சு. அண்ட் என் வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா ஈத்லேயும் நான் சொல்கிற ஒரே விஷயம், ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஈத்னாலே எங்களுக்கு எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா எங்கள் நானி வீட்டில் தான் ஈத் செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா அங்கே தான் எல்லாருமே இருப்பாங்க, பெரியம்மா, சித்தி, மாமா, மாமா பையன் எல்லாருமே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே சில கமிட்மெண்ட்ஸ்னால எல்லாருமே ஒவ்வொரு சைடு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எங்கள் ஃபேமிலிக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிட்டே மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈத்னாலே மருதாணி இல்லாமல் எப்படி? நாங்கள் இருக்க இடத்துல மருதாணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பாய்ஜானை தான் மருதாணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அண்ட் எங்கள் நானி வீட்டிலலாம் மருதாணி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே சும்மா இருக்கனாலே நாங்கள் வைப்போம். பட் இப்போ மருதாணி வைக்கணும்னா ஏதாச்சும் ஈத் வந்தால் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மார்க்கெட்டுக்குமே போயிட்டு வந்துட்டாங்க. அண்ட் என் அக்கானாலையும் சுத்தமாக வைக்கவே முடியல. அஸ்வான் இருக்கனால கொஞ்சம் அங்கே பார்த்துட்டு கொஞ்சம் இங்கே பார்த்துட்டு அந்த மாதிரி தான் எப்படியோ ஒரு கைக்கு வச்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த மருதாணி தான் அது மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. எங்கள் பாட்டி வீட்டு மருதாணிலாம் அவ்வளோ ரெட் ஆகும். இது வந்து செவக்கவே இல்லை, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஈத்க்கு ஏதோ கையில் வந்து கலராக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் நானும் என் அக்காவும் தான் எல்லாத்தையும் மருதாணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என் கையில் கொஞ்சம் காஞ்சிருச்சு, ஸோ அதனால தான். அண்ட் அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. மருதாணினாலே எப்பயுமே எனக்கு ஞாபகம் வர்றது என்னுடைய அக்கா தான், என்னோட மாமா பொண்ணு. எப்போ மருதாணி வைக்கிறதுனாலே எங்கள் அக்கா தான் அரைச்சி தருவாங்க அந்த அம்மிக்கல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். போன இதில் சொன்ன மாதிரி தான் இப்பயுமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அண்ட் மருதாணிலாம் வச்சுட்டு 1 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்கியாச்சு. அண்ட் ஃபஜர் மார்னிங் எந்திரிச்சு ப்ரேயர் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதா. ஏன்னா இங்கே வந்து தொழுகை பார்த்தீங்கன்னா 7 o'clock. ஸோ அதனால் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் என்னோட மெஹந்தி டிசைன். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா மருதாணி, ஸோ இந்த கலரில் தான் செவந்து இருந்துச்சுன்ட்டு. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சார் என்னடா இது இப்படி இந்த கலரில் செவந்திருக்கே அப்படின்னு. பேசிக்காக மெஹந்தி வச்சா நம்ம கையை நம்மளே 1008 வாட்டி பார்த்துட்ருப்போம். ஆனால் அது கலைய போகிற நேரத்தில் எப்படா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அழைச்சிட்டு இருப்போம். அண்ட் ஈதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் ட்ரெஸ்ஸை காட்டவே இல்லை. அதில் எனக்கு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றின வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் போகும்போது அது வேணான்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பக்கத்துலேயே உள்ள பள்ளிவாசலில் தான் நானும் அப்பாவும் தொழுக போயிருந்தோம். பாய்ஜானும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பள்ளிவாசலில் போயிருந்தாங்க. அங்கே வந்து 8:30க்கு தான் தொழுகை. அண்ட் என் வீட்டில் அம்மாக்கும் அக்காவுக்கும் ஹெல்த் இஷ்யூங்கிறனால அவங்களால வர முடியல. நான் மட்டும் தான் தனியாக வந்திருந்தேன். அதுவே எனக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருந்துச்சு. சரி ஓகே, தனியாக போய் பழகிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு தொழுது முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்பாவும் வெளியே நின்று அண்ட் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. அண்ட் வரப்ப ஒரு வழியிலையும் போறப்ப வேற ஒரு வழியிலையும் போகணும். அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சுட்டு எப்படியோ வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. மார்னிங் சும்மா ஃப்ரெஷ் அப் மட்டும் தான் ஆகி போயிருப்போம். இனிமே தான் கிளம்பணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் சலாம் சொல்லிட்டு ஈத் முபாரக் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அண்ட் அஸ்வானுமே அப்பதான் தூங்கி எந்திரிச்சிருந்தாங்க, அப்பா கூட இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அஸ்வானுக்கும் ஈத் முபாரக் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அஸ்வான் கூட விளையாடிட்டு இருந்தோம். அஸ்வான் இருக்கறனால டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. அஸ்வான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா கூட தான் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் அம்மா சைட் பை சைடு லஞ்சுமே ரெடி பண்ணிட்டாங்க. சாரி, ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து இட்லி. எப்பயும் போல் மார்னிங் இட்லி கடப்பா குருமான்னு சொல்லுவேன் தானே எதிர்பார்த்தீங்க. அப்படி கிடையாது. இட்லி இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் குருமா செஞ்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எப்பயுமே லேட் ஆகும். அன்னைக்கு மட்டும் தான் சீக்கிரம் சாப்பிட்டோம். அண்ட் ஈத் அன்னைக்கு நான் 2 அவுட்ஃபிட் போட்டேன். மார்னிங் வந்து குர்தா மாதிரி போட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சாரீ வியர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி 2 ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா இருந்தனால தப்பிச்சேன், இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குது. அண்ட் மார்னிங்கும் சுட சுட இட்லி அண்ட் அதுக்கப்புறம் சிக்கன் குருமா, தக்காளி சட்னி, பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. என்னதான் இந்த சிக்கன் குருமா செஞ்சாலும் அந்த இட்லின்னு வந்தாலே அந்த கடப்பா குருமா தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கும் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே கடப்பா குருமாக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேனுன்னே சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் சைட் பை சைடு நாகூர் அனிஃபா சாங்கோட எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் இருந்துச்சு. என் அக்கா இன்ஸ்டால ஒரு டிஷ் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு, அது செய்யுன்னு சொன்னா. நானும் அவள் பேச்சை நம்பி செஞ்சேன். அது ஒரு மாதிரி செஞ்சு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த ரெசிபி வீடியோ எடுக்கலை. ஸோ
அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டோட சைடில் உள்ள கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஐ மீன் கிரைண்ட் பண்ணதை வந்து கீ ஆட் பண்ணி அது என்னென்னமோ மாதிரி வந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஹல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அண்ட் அதுவும் சாப்பிட்றதுக்கு என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. ஹல்வாவாக இருக்கிறத விட அது வந்து ஹீராக இருந்தால் தான் நல்லா இருந்துச்சு. அண்ட் என் அக்கா சொன்ன மாதிரி சைடில் பாலையும் காய்ச்சி அதை வந்து போட்டாச்சு. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா அம்மா குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து குக் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த சைடு பிரியாணி குக்காக, இந்த சைடு வந்து சிக்கன்லாம் வந்து மசாலா போட்டு வச்சுட்டாங்க 65க்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்லி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு எங்கள் வீட்டில். சும்மா எங்களோட ஒரு ஆசைக்காக. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6th month ஃபோட்டோ ஷூட் எடுக்கலை. ஸோ அதனால் 6th month வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அசானுமே கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சைடு ஆஹா நம்ம செஞ்சதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதில் நான் ஒன்று செய்ய போய் அது ஒன்று வந்துருச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். நானே செஞ்சுருந்தா அது நல்லா வந்திருக்கும், நீ சொல்லி நான் சொல்லி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் அதை வந்து நல்லா வச்சிருந்து ஈவினிங் போல் ஹீர் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹல்வாவும் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் ஹல்வாவோட ஹீர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லஞ்ச் ப்ரிப்ரேஷன்லாம் ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம். என்ன தான் சுட சுட வந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறது, வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தானே சாப்பிட முடியும். சரின்னு சொல்லிட்டு நானுமே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன தான் பிளேட்டில் சாப்பிட்டாலும் அந்த இலையில சாப்பிட்ற டேஸ்ட் வந்து ஆஹா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நமக்கு எப்போயுமே இந்த ரைத்தா இல்லைன்னா உள்ளேயே இறங்காது. அண்ட் சிக்கன் 65 கூட எக்ஸ்ட்ரா ஆனியன் அண்ட் நான் செஞ்ச அந்த ஹல்வா அண்ட் எப்பயும் போல் பிரியாணி இருக்கிறத விட முக்கியமாக அதுக்கு தால்ச்சா. இந்த பிரியாணினாலே நமக்கு இந்த பிரியாணி ப்ளஸ் தால்ச்சா ரைத்தா இருந்தாலே போதும். 65 கூட ஏதோ கொஞ்சம் வேண்டாம். பட் இந்த தால்ச்சாவையும் ரைத்தாவையும் மட்டும் அவாய்டே பண்ண முடியாது. அது இருந்தால் தான் ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபுல்ஃபில்லே எனக்கு ஆகும் பர்சனலாக. உங்களுக்கு எப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அன்னைக்குள்ள லஞ்ச் மெனு எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ரைத்தா 65 அண்ட் நான் செஞ்ச ஹல்வா அண்ட் பிரியாணி. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஆஹா யூடியூபை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அன்னைக்குள்ள அவுட்ஃபிட், வேர் பண்ணியிருந்த சாரீ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஒரு 7 o'clock போல் வெளியில் கிளம்பிட்டோம். சும்மா ஈத் அன்னைக்கு கொஞ்சம் வெளியில் வரலாமேன்னு சொல்லிட்டு இங்கே தான் சயின்ஸ் பார்க்கு கிட்ட வந்திருந்தோம். பொதுவாக சயின்ஸ் பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீக்கெண்ட் ஆனாலே போயிட்டுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி அங்கே வந்தாலே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு சுட சுட பானிபூரி போட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு பானிபூரி ரசப்பூரியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்காவுடைய ஃப்ரெண்டு, அதாவது என்னுடைய சிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் மீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அவங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் பேசிட்டு இருந்தோம். நாங்கள் கூட கார்ல வந்துட்டோம். பாவம் அவங்க தான் ஸ்கூட்டியில் நனைஞ்சிட்டு வந்தாங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை நின்றுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இங்கெல்லாம் நல்ல கூட்டமாக இருக்கும். மழைங்கிறனால எல்லாருமே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து சரி சும்மான்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தோம். அங்கெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் வந்து வெளியில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருக்கோம். ஸோ ஜீரா வாட்டர் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஜீரா வாட்டரோட எங்களோட ஈத் அன்னைக்கு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஈத் எப்படி இருந்துச்சு, ஈத் எப்படிலாம் போணுச்சுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவும் அவ்வளோதான். அண்ட் மறக்காமல் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் நிறைய துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நசீஸ் vlog. Hope you all enjoying this video. If you like this video, please subscribe to Grewsome Nasees Vlog and press the bell icon. Thank you so much for watching my video. Bye.